இன்னைக்கு வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க யார் நெயில் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் 1லேருந்து இருக்கும். நீங்கள் லைனாக பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வெளியில் போயிட்டு படிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் இதுலேயே வந்து பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து புதுசாக நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். இப்போது வாட்டர் கலர் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிப் வந்து வாட்டர் கலர் டிசைன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் டிப் வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பாருங்கள் இந்த டிப் எவ்வளோ ஷைனிங்காக தெரியுதுன்ட்டு இதை மாதிரி தெரியக்கூடாது. ஸோ பஃபர் யூஸ் பண்ணி அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பஃப் பண்ணிவிட்டு நல்லா டர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷைனஸ் எங்கேயா இருக்கான்ட்டு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷைனஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணணும். பஃபர் பாருங்கள் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நீங்கள் டிப்பில் பண்ணும்போது எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி பண்ணலாம். பட் கையில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் வச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஷேப் பார்த்துக்கோங்க. ஷேப் வந்து நீங்கள் என்ன ஷேப் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஸ்கொயராக இருந்தால் சாஃப்ட் ஸ்கொயர். ஸ்டெலிட்டோவாக இருந்தால் ஸ்டெலிட்டோ. கஃபேனாக இருந்தால் கஃபேன். அந்த மாதிரி ஆல்மண்ட் ஷேப்பாக இருந்தால் ஆல்மண்ட் ஷேப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஓவல் ஷேப். நான் ஓவல் ஷேப்லேயே பண்ணுறேன். இது ஓவல் ஷேப் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலேயே டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிப் வந்து பஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் மேலே டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு கண்டிப்பாக துடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டஸ்ட் எதுவுமே இல்லாமல் மேலே அப்ளை பண்ணுற ஜெல் பாலிஷ் வந்து கிளியராக இருக்கும். ஓகேவா? அசிட்டோன் ஃப்ரீ வச்சு லின்ட்ரி ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சிருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதில் ஷைனஸ் சுத்தமாக இருக்காது. இதுக்கு மேலே பேஸ் கலர் கொடுக்கணும். பேஸ் கலர்னா என்னென்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து பேஸ் கலர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கலர் வந்து பேஸ் கலர் வந்து உங்களுக்கு வாட்டர் கலர்ஸ்க்கு மோஸ்ட்லி நீங்கள் வந்து லைட் கலர் பேஸ் கலர் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒயிட் கலரே எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து உங்கள் நேச்சுரல் கையில் நீங்கள் பண்ணும்போது பேஸ் கோட்லாம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் பேஸ் கோட் அப்ளை பண்ணி க்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அதுக்கு மேலே பேஸ் கலர் அப்ளை பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை க்யூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெல் பாலிஷ் எப்பயுமே அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸோட மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகக்கூடாது. ஓகேவா? அதுக்காக அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நீங்கள் ஷைனில் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு உடனே காயாது. ஓகேவா? நீங்கள் மேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகிட்டு அந்த டிசைன்ஸ் வந்து நல்லா எடுத்து காட்டும். அதுக்காக தான் மேட் டாப் கோட் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். மேட் டாப் கோட் எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க.
என் கூடயே ட்ரை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே வரும். டவுட் இல்லாம உங்களுக்கு கரெக்ட்டா வரும். டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்துட்டே பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து நான் எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். இப்போ இத வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கணும். ஏன்னா பேஸ் கலர் குடுத்தோம். பேஸ் கலர் குடுத்ததுக்கப்புறம் மேல மேட் டாப் கோட் குடுத்துருக்கிறதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணா போதும். இப்போ 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேட் டாப் கோட் போட்டு நீங்க க்யூர் பண்ணீங்கன்னா, மேல ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஓகேவா? நீங்க நெக்ஸ்ட்டு டைரக்ட்டா டிசைனுக்கு போலாம். டிசைனுக்கு நான் வாட்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர் கூட இந்த மாரி டேப் அண்ட் டிஷ்லயே நான் தண்ணி எடுத்திருக்கேன். வாட்டர் கலருன்றது நெயில் ஆர்ட்டுக்குன்னு தனியா எந்த வாட்டர் கலரும் கிடையாது. நெயில் ஆர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து நார்மலா நீங்க நோட்லலாம் நம்ம சின்ன வயசுலலாம் வாட்டர் கலர் அடிப்போம் இல்லையா? அதே வாட்டர் கலர் தான். கொஞ்சம் நல்லா திக்கா இருக்க மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க எது இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் பிராண்டடா வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவால்ல. ஆனா பிராண்டடா வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இந்த வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ண போறேன். இதுல 36 கலர்ஸ் இருக்கும். இதுலயே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பண்ணலாம். இதுல நான் என்னென்ன கலர் யூஸ் பண்ண போறேன்னா, இதுல வந்து இந்த கிரீன் நேம் வந்து மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிரீனும், இந்த ரெட் கலரும் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு டிசைன் பண்ண போறோம். ரோஸ் தான். ஸோ இந்த 2 கலர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களும் என் கூடவே பண்ணுங்க. இந்த 2 கலர் தான் நான் யூஸ் பண்ண போறேன்றதுனால உங்களுக்கு பார்க்குற மாரியே நான் வச்சு பண்றேன். கலர் வந்து எப்படி எடுக்கணும் பாருங்க. தண்ணி வந்து எடுத்துட்டு, ஒரே இடத்துலயே நீங்க இந்த மாரி பண்ணீங்கனாலே, இந்த கலர் வந்து தனியா உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் நல்லா திக்கா இருக்க மாரி எடுத்துக்கோங்க. இதே வந்து சிலது க்ரீமியாவும் இருக்கும். அந்த மாரி நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும், அந்த மாரி வாங்குனாலும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ நீங்க அந்த மாரி இருந்தாலும் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கிரீனிஷா கிடைக்கும். எடுத்துக்கிட்டு இந்த மாரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வரையறதுக்கு. இந்த மாரி வச்சுட்டு, ஒரு லீஃப் மாரி ஃபர்ஸ்ட்டு உள்ளயே இது பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த மாரி பண்ணீங்கன்னா, அதுவே வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆகறதுக்கு முன்னாடி, இங்கே இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் இது பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிடுங்க. கீழ மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி, கொஞ்சம் இதுவா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ரெட் கலரும் அதே மாரி கொஞ்சம் திக்கா எடுத்துக்கோங்க. திக்கா எடுத்து பண்ணும்போது அது அழகா இருக்கும். அதனால தான் திக்கா எடுக்க சொல்றேன். பாருங்க. இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் கொஞ்சம் திக்கா வைங்க. இந்த கார்னர்லயும் கொஞ்சம் திக்கா வைங்க. வச்சுட்டு இதையே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே எக்ஸாக்ட்டா அதே ஷேப் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் வளைச்சு வளைச்சு பண்ணீங்கன்னா தான் அது அழகா வரும். ஸோ நீங்க கொஞ்சம் வளைச்சு வளைச்சு பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா இப்படி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கர்வாவும், இதுவாவும் கொஞ்சம் வளைச்சு வளைச்சு பண்ணீங்கன்னா தான் அது ரோஸோட இதுவே வந்து உங்களுக்கு அழகா தெரியும். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோனே நீங்க கிரீன் கலர் வச்சுக்கலாம். கிரீன் கலர்ல மறுபடியும் சைட்லலாம் வைக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்குள்ள நீங்க கிரீன் கலர் எடுத்து வச்சுக்கிறதா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எடுக்கிறதுக்குள்ள இது ட்ரை ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கார்னர்லயும், இந்த கார்னர்லயும் பாரு கொஞ்சம் இப்படி வளைச்சு விடுங்க. இப்போ மேல நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த சைடுலலாம் 2 சைடுல இருக்க கிரீன் கலரையும் எம்ப்டி வாட்டர், பிளெயின் வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த பிளெயின் வாட்டர்ல மெர்ஜ் பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா அது ஒரு சைடுல லீஃப் கூடவே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்த வந்து மெர்ஜ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்க. ட்ரை ஆக்கிடுங்க. ப்ரஷ்ஷை வந்து ட்ரை ஆக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி கீழையும் அதே மாதிரி பண்ணுங்க. கீழையும் வந்து கிரீன் கலர் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் எடுத்து இந்த பக்கம் அதே மாதிரியே கிரீன் கலர் தான் எடுக்கணும். நீங்க வந்து அந்த ரெட் கலர் கொஞ்சம் தண்ணி கலந்துருச்சு அப்படின்னா அது ரெட் கலரோட சேர்ந்து வந்துடும். இங்கே அது மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கிரீன் கலர் மட்டும் இப்படி எடுத்து ஸோ அதே மாதிரி இங்கேயும் கிரீன் கலரில் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாருங்க. எக்ஸஸாக இருக்க வாட்டர் வந்து ட்ரை ஆக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ மறுபடியும் இது மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு கிரீன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக வச்சிங்கன்னா அது அப்படியே வந்துடும். இப்போது மறுபடியும் அதே மாதிரி க்ரீன் கலர் வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக திக்காக வைக்கணும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வந்துட்டு அப்படியே ரொம்ப மெலிசாக எடுத்துகிட்டு போகணும். இப்போது இந்த இடத்துல இருந்து ஒரு ரோஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த இடத்துலையும் அதே மாதிரி வைங்க. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பிளெயினாக தின்னாக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு நல்லா ரெட் கலர் வந்து நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. ரெட் கலர் வந்து லைனர் மாரி நம்ம இப்ப வரைய போறோம். ஸோ நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நீங்க அதே பிரஷ் யூஸ் பண்ண போறீங்கன்னா, கிரீன் கலர் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆக்கிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து அந்த ரெட் கலர் எடுங்க. இப்போ ரெட் கலர் பாருங்க எப்படி எடுக்க போறோம்னா, இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும். இந்த இடத்துலயும் அதே மாரி நல்லா திக்கா இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த இடத்துலயும் நல்லா திக்கா வரையணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நல்லா டார்க்கா வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் திக்கா குடுங்க. நெக்ஸ்ட்டு இதுலருந்து இந்த மாரி குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இங்கேருந்தே வந்து இந்த சென்டர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும். ரொம்ப வந்துடுச்சுன்னா, அத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ட்ரை ஆகணும். ட்ரை ஆயிட்டு பண்ணுங்க. இல்லன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட உங்களுக்கு வந்து அது நல்லா இல்லாத ஒரு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி டிசைன் போயிடும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இங்க ஒரு லீஃப் எப்படி வரையணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் மாரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரே கிரீன் தான் எடுத்து நான் ஃபுல் டிசைனுமே பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பக்கமும் அதே மாரி தான். லீஃப் எப்படி வரையணும்னா, கொஞ்சம் நம்ம எப்பயுமே ஒரே இதுவா வரைவோம். ஸோ, நீங்க அந்த மாரி வரையாம இந்த மாரி வரைங்க. இந்த பக்கமும் அப்படிதான். வரைஞ்சிட்டு இத அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. ரொம்ப டார்க்கா பண்ண வேண்டாம். இந்த மாரி வரைஞ்சிருங்க. கொஞ்சம் அத வந்து கேப் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. இதையும் அப்படிதான். இப்போ இது ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் நீங்க டாப் கோட் அப்ளை பண்ணணும்.
டாப் கோட் பார்த்தீங்கன்னா, மேட் டாப் கோட் அப்ளை பண்ணாலும் அழகா இருக்கும். ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணாலும் அழகா இருக்கும். பட் டாப் கோட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது ஃபுல்லா ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க டாப் கோட் அப்ளை பண்ணணும். இப்போ நான் டாப் கோட் அப்ளை பண்றேன். இப்போ டாப் கோட் வந்து ஷைன் தான் நான் அப்ளை பண்றேன். நான் ரொம்ப மேல தூக்கி வரைஞ்சிருக்கேன் இல்லையா? நீங்க வந்து அத கொஞ்சம் கீழ கூட இறக்கி வரையலாம். இப்போ இத வந்து 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். 3rd டைம்லேருந்து நீங்க எது கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்றேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் பண்ணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காட்டுறேன். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.